டே 8 ஆஃப் 200 புஷ் சேலஞ்ச். நான் சொன்ன மாரி இன்னைக்கு வந்து வேற கன்டென்ட் தான் போட போறேன். 200 புஷப்ஸ் பண்ண போறதில்ல. இன்னைக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, சைக்கிளிங் போலாம் சொல்லிட்டு யோசிச்சேன். ஏன்னா இவ்வளோ நாள் ஓடிட்டோம். ஓடியும் பார்த்தாச்சு, ஒர்க் அவுட்டும் போட்டாச்சு. சைக்கிளிங் மட்டும் நம்ம தொடாம இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே பொறுமையா ஒரு போட போனேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அப்படியே எடுத்தோனே ஃபர்ஸ்ட் வந்து எங்க காலனிய தாண்டி ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டல் தாண்டி ஐசிஎஃப் லிங்க் ரோடு வழியா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த பெரம்பூர் சைடுல எங்க அப்பாவோட ஆஃபீஸ் கிட்ட அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அந்த கரெக்டா நியூ ஆவடி ரோட்ல இருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. ஃபுல்லா காலங்காத்தால அவ்வளவா யாருமே இல்ல. சூப்பரா போனோம். ஆனா என்ன 2 டிராஃபிக் சிக்னல் இருந்தது. அந்த 2 டிராஃபிக் சிக்னலையும் தாண்டிட்டு, அப்புறம் நம்மளையும் கொஞ்சம் நல்லா காமிச்சுட்டு, கொஞ்சம் ஸ்பீடா போன மாரி இருக்கும். உண்மையிலேயே அது வந்து கொஞ்சம் ஸ்டீப்பா இருந்தனால கொஞ்சம் ஸ்பீடா தான் போன மாரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அன்னைக்கு ஓடி போனோம் பார்த்தீங்களா? ஓடி போனோம்னா, அன்னைக்கு ரன்னிங் போனேன்ல, ரன்னிங் போம்போது இருந்த அந்த பார்க் சைடு தான் இது. அந்த பார்க்க தாண்டிட்டு, அந்த பார்க்க தாண்டியும் இன்னொரு பார்க் இருக்குன்னாங்க. அந்த பார்க்குக்கு தான் நம்ம இன்னைக்கு போறோம். அங்க அன்னைக்கு போன பார்க்கோட இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தது. அப்படியே அந்த பக்கமா போயிட்டு அந்த பார்க்குக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ரோடு இருந்தது. இந்த ரோடு பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நெறைய பட சீன்லலாம் அந்த ஆ எப்படி சொல்றது? அந்த பூ உதிர்றது அந்த மாரி சீன்லாம் வரும்ல, அந்த மாரி இடமா இருந்தது. அதனால இந்த வீடியோ கேப்சர் பண்ணேன். அதுக்கடுத்து அந்த பார்க்கையும் சுத்திட்டு, இந்த தடவ போம்போது என்ன பண்ணிட்டேன், வந்த வழியோட இந்த வழியில போலாமே, இது இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தா, லோக்கோ பிரிட்ஜுக்கு வந்துட்டேன். சரி லோக்கோ பிரிட்ஜ் வந்துட்டோம். சரி லோக்கோ பிரிட்ஜ தாண்டிட்டு அதாவது அயனாவரத்துல வந்து நம்ம வேலம்மாள் ஸ்கூல் வேற கட்டியிருக்கேன்னாங்க. அது எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டு, நம்ம ஐசிஎஃப் ஸ்டேடியம்ம பார்த்துட்டு நான் 5த்லேருந்து 10த் வரைக்கும் படிச்ச ஒரு ஸ்கூல். அதாவது ஐசிஎஃப் வித்யா நிகேதன் ஸ்கூல். அந்த ஸ்கூலையும் பார்த்துட்டு, அப்படியே திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா எங்க ஸ்கூல்லேருந்து என் வீடு நான் 8த்லேருந்து ஃபுல்லா சைக்கிள்ல தான் போனேன். அதனால எனக்கு அவ்வளவா தெர்ல. திருப்பி ஒரு நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸ் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது, அவங்க கூட பேசிட்டு போனது, அப்புறம் அந்த வாலிபால் ஸ்டேடியம் பார்த்தோனே அன்னைக்கு லாஸ்ட் 10த் ஸ்கூல் படிக்கும்போது அங்க மேட்ச் பார்க்க போனது எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இன்னைக்கான ரிலாக்ஸிங் டைம் வந்துச்சு. நாளை வீடியோல சந்திக்கிறேன். ட்ரஸ்ட் த கிரைன்.